சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்க கேட்போம். 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். இந்த வேதம் சாதாரண ஒரு கதை புஸ்தகம் அல்ல. இது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமோ ஜீவனுமாய் இருக்கிற இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கிறது. இது சாதாரண புஸ்தகம் என்றால் என்றைக்கோ அழிந்து போய் இருக்கோ. உலகத்தில் நடந்த போராட்டங்களில் இந்த வேத புஸ்தகத்துக்கு விரோதமாய் நடந்த போராட்டங்களைப் போல எங்கு நடக்கல. வேத புஸ்தகத்தை அழிப்பதற்கு, அதை எரிப்பதற்கு, அது ஒன்றுமில்லாமல் போவதற்கு நடந்த போராட்டங்கள் ஏறாளோ. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான புஸ்தகம் இருப்பது பரிசுத்த வேதாகமம். ஆமென். அல்லேலூயா. காரணம் இது ஜீவன் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற பொழுது அதே 119 சங்கீதத்தில் 23 வசனத்தை வாசிப்போம். அவர் எப்படியாய் சொல்லுகிறார்? பிரபுக்கள் எல்லாரும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசி கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். பிரபுக்கெல்லாம் இருக்கிறாங்க, உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் நிறைய பேசுறாங்க. ஆனால் நானோ அதில் என் கவனத்தை திருப்பாதபடி, அதனுடைய எண்ணத்தை திருப்பாதபடி, என்னுடைய காரியத்தை அதற்கு நேராக திருப்பாதபடிக்கு நான் உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிற. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், பிரபுக்கள் எழும்பட்டும், சனங்கள் எழும்பட்டும், நானோ உடைய வேதத்தை நான் தியானிக்கிற, வேதத்தை தியானிக்கிற. யோபு 23:12 அவரும் எப்படி சொல்லுவார்? வாசிப்போம். யோபு 23:12 வாசிக்கிற பொழுது அங்க வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. நல்லா கவனிக்கணும். அதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் அவருடைய நண்பர்கள் எழும்புகிறாங்க, அவரை குறித்து குறை சொல்றாங்க. ஆனா யோபு சொல்றா, அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டே. நான் டெய்லி சாப்பிடுகிற ஆகாரத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வைத்திருக்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் காலையில் சாப்பிடுகிற ஆகாரத்தை காட்டிலும், அனுதினமும் சாப்பிடுகிற ஆகாரத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் உட்கொள்ளுகிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் யோபுடைய சமாதானத்தை பிரிக்க முடியல? என்ன நடந்தாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஏன் சொல்ல முடிந்தது? உலகத்தில் எல்லா காரியத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாய் உட்கொண்டிருக்கிறேன். இதை சொல்ல முடியுமா? மற்ற வாலிப தம்பி தங்கைகள் எல்லாம் கொஞ்சம் எழுமுங்க பார்க்கலாம். 35 வயசு கீழே இருக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கைகள் எழுமுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உங்கள் சமாதானத்தை கர்த்தர் பெரிதாய் விளங்க பண்ண விரும்புகிறோம். இன்னைக்கு அநேக காரியத்தில் மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறோம், ஒரு பெரிய போராட்டத்தோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகம் ரொம்ப தீவிரமாக ஒரே நாளில் TCSல 12,000 பேர் தூக்கிட்டாங்க. முழு உலகத்தில் IT ஃபீல்டில் ஒரே நாளில் 30,000 வேலை இழந்துட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்த நிமிடம் உலகத்தில் எது வேண்டாம் நடக்கலாம். உன் நம்பிக்கை அதுவல்ல, உன் நம்பிக்கை அது இல்லை. இந்த வேலை கிடைச்சா லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம், வாய்ப்பே இல்லை. தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய வசனத்தில் வேதத்தினால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை காலையில் பைபிள் வாசிக்கல, ஓகே. நேற்று தினம் நான் டெய்லி காலையில் பைபிள் வாசித்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை கை தூக்கி உங்களை சங்கடப்படுத்தலாம் விரும்பலை. உங்களை இருதயத்துக்குள்ள நான் டெய்லி காலையில் அனுதினமோ வேதத்தை வாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? டெய்லி பைபிளை படிக்கிறேன், டெய்லி காலையிலையும் மாலையிலையும் நான் வேதத்தை படிக்கிறேன். ஈஸியாக சொல்லுவோம். ஒரு காலத்தில் சின்ன வயதில் படித்த பிள்ளைங்க தானே நீங்கள். சின்ன வயதில் ஒருவேளை புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருவோம்.
ஆனால் சின்ன வயதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சின்ன வயதில் எவ்வளவு வேதத்தை வாசித்தோ, அதை எவ்வளவு நேசித்தோ. ஆனால் இன்னைக்கு நேரம் இல்லை. ஈஸியாக சொல்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், எங்கேயாவது நீங்கள் சுத்த போனோம் அப்படின்னா நேரம் இருக்கும், உலகத்தின் காரியங்களுக்கு நேரம் இருக்கும். வேதத்தை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறோம், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இங்க இருக்க அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்த நியாயம் தீர்க்க பலிபீடத்தில் இந்த வார்த்தை புறப்பட்டு வரல. உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அடுத்த லெவலுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போகிறார். நீ நீதியினால் ஸ்திரப்படணும், கொடுமைக்கு தூரமாகணும், தீயில் உன்னை அணுகக்கூடாது, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலவானாய் நீங்கள் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கணும், அன்னுதினமும் வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை சுமந்தா அவர் உன்னை சுமப்பா. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் நீங்க வேதத்தை படிக்கணும். இந்த நாளிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ வேதத்தை மறந்தா, பெற்றோர்களாகி நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வேதத்தை படிக்காம, நீங்க வேதத்தை சுமக்காம, நீங்க பைபிள் வசனத்தை படிக்காம பிள்ளைகளை படி படி என்று சொன்னால் எப்படி படிப்பார்கள்? எப்படி அவருடைய காரியங்களில் மாற்றம் உண்டாகும்? நீங்க வேதத்தை சுமந்தீங்கன்னா, வேதத்தை படித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை கர்த்தர் பெரிதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க கையில் உங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு எல்லாரும் கண்களை மூடி பெற்றோர்கள் ஜெபிக்கணும். கீழே உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் அந்த பைபிளை கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி, யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். இது ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக எடுக்கிற தீர்மானம் அல்ல, இது ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக எடுக்கிற தீர்மானம் அல்ல. கையில் எல்லாரும் பைபிள் வைத்துக் கொள்ளணும். எல்லாரும் பைபிளை திறந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் ஒரு சர்ச்சைக்கு போனேன், ஒரு தம்பி அழகாக பைபிளை கொண்டு வந்தான், சூப்பராக புது பைபிள் அழகாக கொண்டு வந்தான். என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நான் செய்தியாளர்னு அவனுக்கு தெரியாது. நானும் கீழே அவங்களோட உட்காந்துருந்தேன். அழகாக பைபிளை திறந்தவன் கடைசி வரைக்கும் பைபிளை சிப்பை திறக்கவே இல்லை, பைபிளை சிப்பை திறக்கல. ஊரில் அப்படியே கிராமத்தில் வரும்பொழுது நானும் சர்ச்சைக்கு போகிறேன், பரிசுத்தவான் அப்படின்னு அழகாக ரோட்டில் நடந்து வந்திருப்பான். சர்ச்சை முடிஞ்ச உடனே நானும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு போயிருப்பான். ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் பைபிளை சிப்பை கூட திறக்கலை, இப்போ கூட திறக்கலை. நீ வேதத்தை திறந்து அது மேலே கரங்களை வைத்துக்கொண்டு கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம். ஒருவேளை ஆன்லைனில் ஏதாவது வாலிப தம்பி கேட்டுக்கொண்டிருந்தா தெய்வ சமூகத்தில் வேதத்துக்கு நேராய் உன் கரங்களை வைத்துக்கொண்டு, இயேசுவே இயேசுவே நீங்கள் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதம் ஜீவனுள்ள வார்த்தை, இது என்னோடு கூட பேசும். இந்த வார்த்தையை நான் அன்னுதினமும் வாசிப்பேன், நான் அன்னுதினமும் நேசிப்பேன், அன்னுதினமும் தியானிப்பேன். அது எனக்கு உணவாய் மாறட்டும், அது எனக்கு ஜீவனாய் மாறட்டும், அது எனக்கு ஆலோசனை கொடுக்கட்டும், அது என்னை வழி நடத்தட்டும், அது எனக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வேத வார்த்தை சமாதானத்தை கொண்டு வரும். நாட்களில் இந்த வார்த்தை தான் சமாதானத்தை கொண்டு வரும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரிசா ஊழியத்துக்கு போனோம். அங்கே ஆண்டோடைய வார்த்தை குறித்து பேசினோம். அந்த வார்த்தை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பேசலை, அவங்க பாச தெரியாது. அங்கே செய்தி கொடுத்தோம், எழுதி கொடுத்தோம். அங்கே இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் தெரியாது, அங்கே இருக்கிற பிரச்சனை ஒன்றும் தெரியாது. 250 300 பேர் சபையில் உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் வாலிப தம்பி தங்கச்சிகள், பாதி பேருக்கு மேலே வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருந்தாங்க. நான் சொன்னேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வந்த பின்பு உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் நீ இதே ஊரில் குடிகாரனாக இருந்திருக்கலாம், இதே ஊரில் நீ தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், இதே ஊரில் உன் குடும்பத்துக்கு முன்பதாய் நீ தவறாக வாழ்ந்து காண்பித்திருக்கலாம். இப்போ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டா, நீ சபைக்கு வந்து விட்டாய், சபையில் உடன் ஊழியர்களாக இருக்கிறீங்க. உன்னுடைய பிந்தின வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை காட்டிலோ அது ருசி உள்ளதாக இருக்கணும். உன் உத்தம குணம் முந்தின நற்குணத்தை காட்டிலோ பிந்தின நற்குணம் அது பெரிதாக இருக்கணும்.
என்று ஒப்பு கொடுக்க வைத்து அவர்களுக்காக செபித்தோம். அதே ஆராதனையில் அவங்களுக்காக குறிப்பாக நாங்கள் செபித்தோம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? போன வாரம் அவங்க நடத்தின ஆராதனைக்கு முன்பதாய் அவருடைய உடன் ஊழியர்கள், அங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், உங்களை குறித்து முறுமுறுத்து இருக்கிறோம், உங்களை குறித்து தவறாய் பேசியிருக்கிறோம். உங்களோட சமாதானமாக இருக்க, உங்களோட ஒப்புரவாக இருக்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க நாங்கள் ஒப்புரவாகிறோம். கர்த்தர் எங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசினார். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து விழுந்து மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி சந்தோஷமாய் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வரும். வார்த்தையில தான் சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானத்தில் தேவன் நம்மை ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நடத்த நம்மை விரும்புகிறார்.